யோவான் 13:2 படிங்க சிஸ்டர். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அப்ப ஒரு தவறான செயல்களுக்கு போறோம்னா அதுக்கு முன்னாடி கொடி பிடிச்சிட்டு நிக்கிறவன் பிசாசு. ஆமே. தூண்டுகிறவன் தப்பு செய், ஆமே, பொய் பேசு, திருடுறதெல்லாம் மாட்டோம், செய்ய மாட்டோம், மற்றபடி பொய்யெல்லாம் எப்படி வரும்? அப்படியே சர்வசாதாரணமா, ஆமே, நுனி நாக்கில் போய் வந்துடும் இல்ல. ஸோ சத்ரு அவனுடைய வேலை என்ன? தூண்டுறது தான் வேலை. தூண்டிட்டு அவன் போயிட்டான், இவன் மாட்டிக்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? இந்த இருதயத்தை எங்க தூண்டினானா? இருதயத்துல தூண்டுறான், இருதயத்துல யோசிக்க வைக்கிறான், இந்த தப்பு பண்ணு. தனிமையில சத்ரு அவன் ரொம்ப தூண்டுவான். நான் என்ன சொல்றேன், அப்போ நீங்க இயேசுவோடு வார்த்தையை கேட்டு கேட்டு ஏசப்பாவோடு இருந்தீங்கன்னா பிசாசே உங்களை தூண்ட மாட்டான், ஆவியானவர் தூண்டுவார். ஜெபம் பண்ணு, வேதத்தை படி, பரிசுத்தமா வாழு, இன்னும் பரிசுத்தப்படு, இன்னும் பரிசுத்தப்படு. ஏன்? உங்களுடைய ஐக்கியம் யாரோடு? பரிசுத்த ஆவியானவரோடு. எங்க அந்த ஐக்கியம் குறையுதோ, எங்க பேக் ஸ்லைடிங் எனக்குள்ள வருகிறதோ, அப்ப அங்க யார் வரா? பிசாசு வந்து நிப்பான். பிசாசுடைய வேலை என்ன? தூண்டுவான். சில நேரம் மொபைல பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு தவறான காட்சிகளை பார்ப்பதற்கு, ஆமே, யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு அப்படியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு தேவதூதன் வந்து இதை பாருன்னு சொல்லி தர்றது இல்ல. யார் தூண்டுறா தப்பு செய்யறக்கு? பிசாசு சொல்லுவான், அதை பாரு, அதை பாரு. ஆமே. ஒரு தடவை நீங்க மொபைல் எடுத்தீங்கன்னா, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்க வேணா டைமை வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு தடவை எடுத்து நீங்க கீழே வைக்கும் போது ஒரு மணி நேரம் ஓடி இருக்கும். அப்ப அது யாரு செய்யற வேலை? பிசாசு. உன்னை பார்ப்போம், கண்டதையும் பார்த்து அப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு மனசு கஷ்டப்படுற அளவுக்கு சத்துரு கொண்டு போவான். இப்ப நான் என்ன சொல்றேன், பிசாசு தூண்டுறதுக்கு உங்க இருதயத்தை கொடுக்காதீங்க. ஆவியானவர் தூண்டிவிட, ஆவியானவர் அவருடைய வசனத்தினால் என்னை எழுப்ப, ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால் என்னை தூண்டிவிட. ஒரு திரிய தூண்டினா அது இன்னும் பிரகாசமா எரியுமே. ஒரு பிசாசு தூண்டும் பொழுது அவன் பாவம் செய்கிறான், ஆவியானவர் தூண்டும் பொழுது அவன் எரிகிறான் ஆண்டவருக்காக. ஏசப்பா, ஆவியானவர் என்னை தூண்டிவிட, ஆவியானவர் என்னில் வசனத்தை தூண்டிவிட, அபிஷேகத்தை தூண்டிவிட, ஜெபிக்க என்னை தூண்டிவிட, நான் ஆவியானவரோடு தொடர்பு வைப்பேனே தவிர பிசாசோடு அல்லப்பா. ஆமே. என்னைக்கு அவனுக்குள்ள யூதாசுக்குள்ள பண ஆசை வந்துச்சோ, அவன் பாருங்க, அந்த பண ஆசைங்கிறது எங்க கொண்டு போய் முடிச்சிருக்கு? நீதிபரரை காட்டி கொடுக்கிற ப்ராஜெக்ட்ல கொண்டு போய் விட்டுருக்கவன. வேற ஏதாவது அவனுக்கு சம்பாதிச்சு காசை வாங்கி இருந்திருக்கலாமே. ஆமே. வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி, அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்துல அவன் ஒரு டீச்சிங் லெவல்ல இதுல போய், ஆமே, ஏதோ ஒரு அந்த 30 வெள்ளி காசை சம்பாதிச்சிருக்கலாமே. நான் யோசிச்சு பாக்குறேன், இயேசுவோடு இருந்தவர் மற்ற 11 சீஷர்களும் அந்த கலிலேயாவை சுத்தி இருந்தவங்களாம். இந்த யூதாஸ் மாத்திரம் கலிலேயா கவுட்டர்ல ஒரு புறஜாதி இதுல இருந்து, அந்த மாதிரி ஒரு வெளியிடத்திலிருந்து உள்ள வந்தவர் தான். தேவ பிள்ளையே, 11 பேரை காட்டில யூதாஸ் மேல தேவன் ஒருவேளை தனி கவனம் செலுத்தி இருந்தாலும், நான் யோசிக்கிறேன், பரிசுத்தரை காட்டி கொடுக்கவா அவன் பணம் சம்பாதிக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஆமே. அவன் சிந்தையிலே எட்டாத ஒரு காரியத்துக்கு பிசாசு கொண்டு போய் தள்ளிட்டானே. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நீ பிறக்காம இருந்தா கூட பரவாயில்லடா, என்ன பார்த்து என் அப்பன் அப்படி நினைச்சிடக்கூடாது, உங்களை பார்த்து ஏசப்பா அப்படி நினைச்சிடக்கூடாது, நீ பிறந்ததுக்கு பிறக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அல்ல ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நான் யூதாசை நினைக்கும் போது சில நேரம் எனக்கு ரொம்ப அழுகையும் வரும். ஏன்னா இயேசுவோடு கூட இருந்தவர் கிருபை இழந்துட்டாரே. பணப்பைய சுமந்து கொண்டு இருந்தவர், நல்ல பொசிஷன், ஏசப்பா கிட்டே நல்ல போஸ்ட் தான் இருக்கு. ஆனா என்னல்ல, கிருபையை தனக்குரிய இடத்தை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, வேதத்துல படிக்கிறோம், பேதுரு இயேசுவை தெரியாது என்று சொல்லி மறுதலித்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர். இயேசுவை தெரியும் என்று சொன்ன யூதாஸ், எனக்கு தெரியும் இயேசுவை தெரியும்னு சொல்லி முடிவு, ஆமென், இயேசு இல்லாமல் மரித்தவர். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? தெரியாது என்று சொன்ன பேதுரு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை தெரிந்து கொண்டார். தெரியும் என்று சொன்ன யூதாஸ், ஆமேன், முடிவில் ஆமேன் அழிந்து நரகத்துக்கு போயிருப்பாரு. ஆகவே வாழ்றது ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில
கர்த்தருக்காக நில்லுங்க. எந்த காசை விரும்பினாரோ அந்த காசை ஆலயத்துல கொண்டு வந்து எரிஞ்சிட்டு வீட்டுக்கு போறாரு. பைபிள் சொல்லுது, வேதத்துல படிக்கிற அதை மாத்திரம் சொல்லி சாட்சி சொல்லி நிறைவு செய்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து. ஆமென். போதும் சிஸ்டர், என்ன படிக்கிறோம்? மனஸ்தாபப்பட்டு. மனஸ்தாபம் வந்துச்சு, மனம் திரும்பலையே. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்கும் பொழுது மனஸ்தாபம் வருகிறது, ஆனா மனம் திரும்பி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. விட வேண்டிய காரியத்தை விட்டுருக்கோமா? விட வேண்டிய தவறுகளை விட்டுருக்கோமா? யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளையே. மனஸ்தாபம் இருந்தது, ஆனா மனசு திரும்பலையே. ஆமென். மனம் திரும்பாததுனால நரகத்துக்கு தானே அவன் போக முடிந்தது. நான் சொல்லுகிறேன், வசனத்தை கேட்கலாம், இயேசுவை தெரியும் என்று சொல்லலாம். இயேசுவை எனக்கு தெரியும், அவர் பாடல்கள் தெரியும், ஆலயம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல அடிக்கடி போய் ஜெபித்த இடமும் யூதாசுக்கு தெரியும் என்று என் வேதம் போதிக்கிறது. எல்லாம் தெரிந்திருந்தும் இயேசு இல்லாதவனாய் மரித்தான். அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆமென். இன்னைக்கு ஏசப்பாவை தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு பாவத்திலே வாழ்ந்து நரகத்துக்கு போக போறீங்களா? வெளியே எத்தனையோ ரகசிய கிறிஸ்தவர்கள். இயேசுவை வெளியே அவங்களுக்கு தெரியாதது போல இருக்கலாம், ஆனால் இந்த உள் மனதிலே என் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் பரலோகத்துல நிற்கும் பொழுது இயேசுவை தெரியும் தெரியும்னு சொல்லி பூமியில வாழ்ந்து பரிதபிக்கப்பட்டு நரகத்துக்கு போவதை விட, ஆமென், உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு உண்மையாய் மனம் திரும்பி பரலோகத்திற்கு போகணுங்கிற எண்ணம் யார் யாருக்குள் இருக்கிறதோ நிச்சயமாய் சொல்லுகிறேன், பரிசுத்தமா வாழ கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கணும்? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் மாதிரி. ஆமென். நடுப்பகல்ல வெளியே போய் நின்னு பாருங்க, சூரியன் எப்படி உதிக்குது. அதிகமாய் ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களா? அதிகமான பரிசுத்தம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதிகமான ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஆமென். அதிகமான வேத வாசிப்பு இருக்கணும். அதிகமான ஒழுக்கம் இருக்கணும். அதிகமான கீழ்ப்படிதல் இருக்கணும். அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை கற்றக்கு செயல்படணும். நான் சொல்றேன், இப்படி அதிகமாய் யாருக்குள்ள அந்த உணர்வுகள் தட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையும் அதிகமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி, ஏசப்பா என் வாழ்க்கை அதிகமாய் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழியம் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அதிகமாய் பிரகாசிக்கும். ஹalleluya. ஓ ராபஹந்தரா ஷியந்தலவரா. எங்க தப்புல இருக்கீங்களோ அதிகமா தப்பு பண்ணுவீங்க. ஆமென். எங்க பாவத்துல உழன்று கொண்டிருக்கீங்களோ இன்னும் அதிகமா பாவத்துக்கு போவீங்க. எங்க பொய் பேசுறோமோ அதிகமா பிசாசு பொய் பேச உதவி செய்வோம். ஆமென். ஆனால் எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ அங்க பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென். கிருபை வேணும்னா இன்னும் ஆண்டவரை தேடி வந்தா கிருபை மேல கிருபை அப்பா கொடுப்பார். தேவ பிள்ளையே, நம்மை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தாரு. இன்னும் புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அழுக்கான ஒரு பால் பாத்திரத்துல பாலை ஊற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அழுக்கடைந்த ஒரு இருதயத்திற்குள்ள ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியாது. ஒரு பரிசுத்த இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்கப்பா. என் மனசு சுத்தமா இருக்கணும், என் வார்த்தை சுத்தமா இருக்கணும். ஆமே, நான் பேசுறது சுத்தமா இருக்கணும். ஆமே, அந்த மாதிரி எண்ணங்களோடு வாழும் பொழுது அப்பா நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ரிச்சர்ட் உம்ப்ரன் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வ மனிதர். அவர் 14 வருடங்கள் ரொமேனியா சிறைச்சாலையிலே அவரை போட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக அவரை சிறையில் அடைத்தார்கள். அப்போ பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் போய் நிறைய டார்ச்சர். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவித்ததற்காக பயங்கரமான பாடுகள் பட்டவர். அவரை குறித்த சரித்திரத்தில் படிக்கும்போது உணவு இல்லாமல் மலத்தையும் தின்றவர். சாப்பிட வைப்பாங்க, அதை தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, சிறுநீரை குடிக்க வைத்தவர்கள். அப்படி நிறைய கஷ்டங்கள் இயேசுவுக்காக அவர் அனுபவித்தார். அப்போ அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகள் ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், இயேசுவை மறுதளிச்சிரு. சொன்னாரா, முடியாது, அப்படின்னா உன் சதையை தோண்டுவோன்னாங்களாம். ஓகேன்னு சொன்னாராம். தெய்வ பிள்ளையே, அவருடைய
சரீரத்துல ஒரு இடத்துல அப்படியே தோண்டி எடுப்பாங்களாம் சதைய. ஒரு ஷார்ப்பான கத்தியோ அல்லது ஏதாவது கரண்டி மாதிரி இருக்கிறதையோ வச்சு அப்படியே குழி விழுகிற மாதிரி அந்த சதையை தோண்டி எடுத்துருவாங்களாம். அந்த புண்ணு ரணமாகி அப்படியே அது ஆறாம இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி சமயத்துல வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது கேட்பாங்களாம், இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். அப்ப குனிய சொல்லுவாங்களாம், முதுகுல சதையை தோண்டுவாங்களாம், மாம்சத்தை அப்படியே தோண்டி எடுப்பாங்களாம். இப்படி 17 இடங்களிலே தோண்டி எடுத்து அப்படியே ரணமா இருக்கும் வேதனை. அப்ப கேட்பாங்களாம், இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், என் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். உண்ண சரியான உணவு இல்லை, உடுக்க சரியான உடை இல்லை, நல்ல காற்றோட்ட வசதிகள் இல்லை. ஒரு சின்ன அறைக்குள்ள அவரை போட்டிருந்தாங்க தெய்வ பிள்ளையே. அப்போ அவங்க யோசிச்சாங்க, இப்படியே இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி அறிவிச்ச எல்லாத்தையும் அந்த சிறையில் போட்டிருந்தாங்க. ஒரு ஒலிபெருக்கி ஒன்று வச்சாங்க. அந்த ஒலிபெருக்கி சொல்லிகிட்டே இருக்கும், கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது அப்படின்னு. அந்த ஒலிபெருக்கியிலிருந்து சவுண்டு வந்துட்டே இருக்கும். அதை கேட்டு 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 சவுண்டு, பயங்கர சவுண்டு. அதை கேட்டு கேட்டு சிலருடைய செவிப்பறைகள் கிழிந்து ரத்தம் வடியும். சில பேர் அந்த வார்த்தையை கேட்க முடியாம, வலி பொறுக்க முடியாம இயேசுவை மறுதலித்தவர்களும் உண்டு. அப்போ எத்தனை வருஷம் தெரியுங்களா? 17 வருடங்கள். 1 வருஷம் 2 வருஷம் டார்ச்சர் அல்ல, 17 வருடங்கள் அந்த ஒலிபெருக்கியின் மூலம் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. 17 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிச்சர் பிராண்டை விடுதலை பண்ணினாங்க. அப்போ அவர் வெளியே வந்த போது கேட்டாங்க, ஐயா இவ்வளவு டார்ச்சர் உங்களுக்கு பண்ணினாங்களே, அந்த கஷ்டத்துலையும் ஏன் நீங்க இயேசுவை மறுதலிக்கல, எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய கல்வாரி அன்பு என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். அவருடைய கல்வாரி அன்பு என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். அந்த அன்புக்காக எதையும் நான் செய்ய துணிந்தேன், அதனாலதான் நான் மறுதலிக்கல, இன்னும் அவருக்காக வாழ்வேன் என்று சொன்னாராம். அவர் இந்தியா வந்திருந்த பொழுது நம்ம சாம் ஜெபத்துரை ஐயா அவர்கள் அவங்க மீட்டிங்ஸ்க்காக இந்தியா வந்தப்போ அவருடைய சட்டையை கழட்டி பார்த்தாங்களாம். 17 இடத்துல குழிகள் இருந்ததாம். தேவ பிள்ளையே, இத்தனை கஷ்டங்களும் எதற்காக தெரியுமா? எப்படி ஆகிலும் இயேசுவை உயர்த்த, இயேசுவை மகிமைப்படுத்த, நான் பரிசுத்தமாய் இயேசுவுக்காக வாழ்ந்தேன் என்பதை நிரூபிக்க. அவருடைய ஆயுசு காலத்தை சொல்றாங்க, 91ஆம் வயதிலே அவர் மரணம் அடைந்தார் என்று. அநேகர் அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க, லட்சம் கோடிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த புத்தகத்தெல்லாம் வாசிச்சா கண்ணீர் வடிக்காம இருக்கவே முடியாது. தேவ பிள்ளையே, வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவை அடையாளப்படுத்துங்க. சிலுவைக்கு உள்ள ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. ஆமேன். அவருடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள உங்களை என்னை மூடி வச்சிருக்காரு. ஆமேன். அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பு, அவருடைய ரத்தம் நமக்கு ஜீவன், அவருடைய ரத்தம் நமக்கு சுகம். அவருடைய ரத்தம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கு, அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கு, வேசித்தனங்களிலிருந்து விடுதலையாக்கியிருக்கு. இந்த விடுதலைக்கெல்லாம் கிரயம் செலுத்தினது ஆமேன் இயேசு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவரை பிடிச்சுக்கோங்க, அவர் அடையாளப்படுத்தி வாழுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்ற சிந்தையோடு இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.